ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா, இப்போ அந்த ஃப்ளவர் கார்டன்லாம் பண்ணலான்னு சொல்லி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு சரி அதுக்கான பொருள்லாம் எங்கே கிடைக்கும், ஒரு வாட்டி நம்மளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு சரின்னு 2-3 கடையை வந்து நான் தேடி பார்த்தேன். இந்த கடையில் இருக்குமான்னு கேட்க தாங்க போனேன். நான் கேட்க தான் போனேன். அவங்க ஆனால் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. வீடியோ எடுத்துக்க சொன்னால் ஓகேன்றாங்க. எல்லாமே ஓகே தான், நல்லா தான் செஞ்சேன். ஆனால் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் கேட்குற பொருள் அவங்கக்கிட்ட இல்லை. எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். நம்ம பொருள் இவங்கக்கிட்ட இல்லை. அப்போ நம்ம கடை தப்பாக வந்துட்டோம். எங்கே போய் வாங்குறது அப்படின்னு எனக்கு புரியலை. ஏன்னா இங்கே வந்து மாலெல்லாம் தொங்கிட்டு இருந்தது. அங்கே பாருங்கள், நம்ம தேடி வரதும் இது போல் பூ வந்து மேக்கிங் பண்ண தானே. சரி, அதுக்கான பொருள் இவங்கக்கிட்ட இருக்கும், ஹோல்சேலில் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்காது. நம்ம வந்து திருச்சிக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் லொக்கேஷன் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம அங்கெல்லாம் போக மாட்டோம். இங்கே பாருங்கள், இது போல் பூவெலாம் இருக்கு இல்லையா, அவங்களே விலை சொல்கிறாங்க பாருங்கள், 120 ரூபா. அப்போ வந்து இதுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அப்படி வாங்கி நம்ம மேக் பண்ணி விற்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும் தான். சரி, பொருளை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் நம்ம போனதுக்கு நம்ம அவங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்தோம். இந்த சந்தனம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ரெடிமேடாக கிடைக்கிது, அதை ஒன்று வாங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கார்லண்ட் தான் ஆர்டிஃபிஷியல் வந்து நம்ம வெட்டிங்க்காக ரெடி பண்ணுவோம்ல, அது 120 ரூபா. என்ன சைஸே பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து பொருள் வாங்கி மேக் பண்ணுறப்போ நம்மளுக்கு கம்மியான சீப்பான ரேட்டில் கிடைக்கும். நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். 2 என்னால் மேக் பண்ண முடிஞ்சது. அதாவது நான் 150 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம். லாபம் இருக்குது இல்லையா. அதனால தான் நான் போய் சரி பொருள் வாங்கலான்னு பார்த்தேன். அப்போ வந்து அந்த கடையில் இருக்க ஒருத்தர் சொன்னார், இது போல் எல்லா பொருளும் கிடைக்காது, அங்கே வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கடை இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் எத்தனை வாட்டி கிராஸ் பண்ணி அந்த கடையை தாண்டி போகிறோம். ஆனால் எங்களால் கடையை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப சின்ன கடை, சந்தில் இருக்குது. ஆனால் கடை தாங்க சின்ன கடை. ஃப்ரண்ட்டில் உள்ளே போனால் இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஹார்ட்டின் மாதிரி கடையிலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வீடியோ கேட்டுட்டு தான் எடுத்துக்க சொன்னாங்க. எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து என்னென்னா ஆள் பத்தலை போல். இது ஹோல்சேல் கடை. இந்த காதுக்கு கம்மல், சிம்மிக்கு, இந்த கைக்கு பேண்டு, அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வெட்டிங்க்கெலாம் வந்து செய்வாங்களே, எல்லா ஆரி ஒர்க்ஸ்க்கான பொருளும் இங்கே இருக்குது. நம்மளே கிளிப்பு மேக் பண்ணலாம். அந்த மல்லிகை முட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. எல்லா பொருளும் இருக்குது. ஆனால் யாரும் நம்மளுக்கு எடுத்து தர மாட்டுறாங்க. நீங்களே இப்போ எடுத்துக்கோங்கன்றாங்க. கேமரா வச்சு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வேலைக்கு தான் ஆள் கம்மியாக இருக்காங்க. நிறைய இடம் வந்து அப்படியே கொட்டி கிடக்குன்னு இல்லையா, கொட்டி கிடக்கு. அதை க்ளீன் பண்ண கூட ஆள் இல்லை. காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இந்த கம்பி இருக்கும்ல பூ கட்டுறதுக்கு, அந்த கம்பி தான் கேட்க போனேன். சரி, அங்கே இருக்கொண்டு அங்கே ஒரு இடத்த காட்டினாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டுலாம் நான் இந்த கலர் அந்த இருக்குல்லையா, வாடாமல்லி கலர் த்ரெட் எடுத்து இந்த கம்பியை பாருங்கள், அது நிலமையே. ஆனால் ஏன் இங்கே இப்படி அனாமத்தாக இருக்குது, குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் கேட்குற வரைக்கும் இந்த கம்பி வேஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. அதாவது கூப்பிட்டு கேட்கணும். அதுக்கு வந்து சொன்னாங்க, இது வேஸ்ட்டு, இதை வந்து இப்போ சரி பண்ண முடியாது, இவ்வளோ தான் இருக்குது லாஸ்ட்டுனாங்க. ஆனால் நான் கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பியாக அதை ரெடி பண்ணி நம்மளுக்கு ஒரு கம்பி வந்து 2 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கம்பி கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா பூ கட்ட தேவைப்படும். நம்ம வந்து இனிமேல் வந்து அதில் ட்ரை பண்ணுவோம் இல்லையா. எப்படி இருந்தாலும் விட போகிறதில்ல. தஞ்சாவூரில் எங்கே இருக்குது பூ மேக் பண்ணுறதுக்குன்ட்டு நான் போய் கடையை தேட தான் போகிறேன். இப்போது நான் போன இடத்துக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் எடுத்துக்கிட்டேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறப்போ ரவுண்டான இருக்கும், அது பக்கத்தில் இருக்குங்க. இது வேணுன்றவங்க, இது போல் யாராவது வீட்டில் இருக்கேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க, பொருள் எங்கே கிடைக்கும்னு தேடுறீங்கன்னா, இது வந்து ஸ்டார்டிங் நானும் தேடி கண்டுபிடிச்ச இடம். நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருள் எங்கே கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் எங்கேயா கடையெல்லாம் வந்து இருக்குன்னா தஞ்சாவூர்காரங்களாக தான் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து நான் போகிற இடத்தோட லொக்கேஷன் நான் சொல்லிவிடுவேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க, நான் சொல்லிவிடுவேங்க. பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் பொருள் தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து பாருங்களேன், இது ஹோல்சேல் தான். ஆனால் அப்படி இருக்குது. அது உள்ளே எப்படி இருக்கோ தெரியாதுங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா நீட்டாக இருந்தது. அதை நான் கேட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு, உள்ளேயும் நான் வீடியோ எடுத்தேன், ஒன்றுமே சொல்லலை. அவங்க எடுத்துக்கிட்டு வந்தேன் பாருங்கள். வர வழியில் ஆடு உள்ள கோயிலுக்குள்ளே இருக்குது. பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.